எவனோ எங்கேயோ சண்டையை ஆரம்பிச்சு விட்டான். அந்த சண்டையை மூட்டி விட்டுட்டு மூணாவது ஒருத்த போய் சண்டை போட்டுக்கிறான். இவனுக்கு எல்லாம் சண்டை போட்டு என் குடும்பத்தை கூட்டி சார் ஒரு பக்கம் திரி விட்டானுங்களா. இவனுக்கு சிலிண்டர் எப்போ ஊருக்குள்ள எடுத்து விட்டு அது என் வீட்டுக்கு வந்து நான் எப்படா ஆக்கி சாப்பிட்றது? என்னால என் குடும்பம் எப்படி ஆயிப்போச்சு? ஏய் யாரை கிளம்பிட்டா? நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன்டா. அப்புறம் ஃபேமிலி இல்லடா, என் பொண்டாட்டி பிள்ளைலாம் அப்பயே பஸ்ல அனுப்பிச்சு விட்டேனே. அப்போ பசங்களுக்கு ஸ்கூலு? அடா போடா, ஸ்கூலாவது காலேஜாவது எத்தனாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால சிலிண்டர் கிடைக்க மாட்டேது. எதிர ஆக்கி சாப்பிட்றது? என் மாமியார் வீட்டுக்கு அதான் அனுப்பிச்சு விட்டேன். அப்போ உன் வேலை? அடா போடா, வேலையாவது வெட்டியாவது. என் மாமா எனக்கு கல்யாணத்துல கூட வரதட்சணை கொடுக்கல. அந்த காரணத்தை வச்சு அது இப்படியாவது போய் ஒரு எத்தனை மாசம் சிலிண்டர் தர போறது இல்லையா, அத்தனை மாசம் உட்காந்து சாப்பிட்டு வரேன். இவனுக்கு சண்டை எப்போ நிறுத்தி சிலிண்டர் நம்ம நாட்டுக்கு எப்போ வருதோ அப்போ நான் வந்து சேர்ந்துக்கிறோடு. டேய் உஷாரா, நீயே மாமியார் வீட்டுக்கு போறதை பாருடா. இதுதான் நல்ல சான்ஸ். எவ்வளவு சுரண்ட முடியுமோ போய் சுரண்ட பாரு. இது விட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க போறது இல்லை. நவரா டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். முடி, என் மாமியான உரைக்கேட்ட கட்டியா தானுங்கிறா. அடுப்புல ஆக்கி போடுறா, உட்காந்து சாப்பிட்டு வரேன். இதனால வைக்கப்பட்ட என்னடா இருக்கு? வைக்கப்பட்ட இந்த நாட்டில் வாழ முடியுமாடா? இவனுக்கு போற நிறுத்துறதா எனக்கு சிலிண்டர் கொடுக்குறது? என் மாமியை ஆக்கி போட்டு நான் சாப்பிட்டு வர போறேன். ஹலோ, வெட்டி படிக்கலாம் எத்தை மாமா பண்ணிக்கிறோம். ஆமா ஆமா எத்தை